வர்தா புயல் ஏற்படுத்திய பாதிப்பால் எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நேற்று முன்தினம் வர்தா புயல் சென்னை ஆந்திரா கூடிய கரையை கடந்தது. அது ஏற்படுத்திய மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு சூர தாண்டவத்தை ஆடி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரிய அளவிலான கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இதனுடைய விளைவாக மரங்கள் அனைத்தும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த 3 மாவட்டத்திலும் சரிந்து விழுந்திருக்கின்றன. இதன் மூலமாக மின்தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மின்கம்பங்கள் அனைத்தும் சரிந்து விழுந்திருக்கின்றன. இதன் காரணமாக இந்த 3 மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவிலான கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காட்சி அளிக்கிறது. அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பகுதி, கோயம்பேடு பேருந்து நிலையம் முழுவதும் தற்போது பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி காட்சி தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையின் காரணமாக பேருந்துகள் தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து இங்கு உள்ளே வருவதற்கும் அதே போல சென்னையிலிருந்து வெளியே செல்வதற்கும் வழி இல்லாமல் நேற்று முன்தினம் முழுமையாக தடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த தாண்டவத்தின் எதிரொலியை தற்போது சீர் செய்யும் பணியானது தீவிரமாக தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையங்கள் நேற்று முதலே இந்த பேருந்து நிலையங்களில் சென்னையிலிருந்து தமிழகத்திற்கு கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு அதன் உறவினர் வீட்டிற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட காரணமாக அனைவரும் சென்று விட்டதாக இந்த பகுதியில் இருக்கவர்கள் தெரிவிக்கிறார்கள். அளவிற்கான ஒரு பாதிப்பு இதுவரை கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏற்பட்டது இல்லை என்பதுதான் தெரிவிக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிபரப்பு அசோக்குடன் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அருண்குமார்.